சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மாநில தலைநகரத்தின் மைய பகுதியில் பொறியியல் கல்வி தலைமை நிறுவன வளாகத்தின் உள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை இருக்கிறது என்றால் சமூக விரோதிகளுக்கு அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ எந்த பயமும் இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உடனடியாக இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநகர காவல்துறையும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சரும் மாணவி மீதான பாலியல் தாக்குதலுக்கு முழு பொறுப்பேற்று பொதுமக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்ட வழக்கில் ஒருவரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் பிரிவில் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவரும் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவியும் காதலித்து வந்துள்ளனர். இருவரும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள விடுதிகளில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு உணவு அருந்திய பின் இருவரும் நடைபயிற்சி சென்றுள்ளனர். அங்கு ஒரு மறைவான இடத்திற்கு சென்று பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது அங்கு வந்த இருவர் மறைந்திருந்து வீடியோ எடுத்ததுடன் மாணவரை அடித்து விரட்டிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அழைக்கும் போதெல்லாம் வராவிட்டால் வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவோம் என மிரட்டியதாக பகீர் தகவல் வெளியாகி உள்ளது. பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் மாணவி நீண்ட ஆலோசனைக்கு பின் கோட்டூர்புரம் காவல் உதவி ஆணையரிடம் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். பெண் காவல்துறை அதிகாரிகள் மாணவியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்தில் இருந்த மாணவரை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பல்கலைக்கழகம் விசாரணை குழு ஒன்றை அமைத்துள்ள நிலையில் உரிய நபரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் விசாரணை நிறைவு பெற்றதும் முழுமையான தகவல் அளிக்கப்படும் எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தகவல் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தலைநகரின் மையத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு இப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்திருப்பது வெட்கக்கேடானது என்று சாடிய அவர், டெல்லியில் நிர்பயா சம்பவம் நடந்து 12 ஆண்டுகள் கழித்து அதே போன்று ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடப்பது என்பது சட்டம் ஒழுங்கு பின்னோக்கி தள்ளப்பட்டிருப்பதை காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்களில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் உள்ளதாகவும் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்வதுடன் அவர்களுக்கு உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்யுமாறும் மாநிலம் முழுவதும் பெண்கள் பாதுகாப்பிற்கான காவல் பணிகளை வலுப்படுத்துமாறும் முதல்வர் ஸ்டாலினை கேட்டுக் கொண்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.